வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் நம்ம யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சித்திரை 1 ஏப்ரல் 14 இதுதான் நமக்கு தமிழ் புத்தாண்டு. இதுதான் நம்ம தமிழ் மாதத்திலே முதல் மாதம், சரிங்களா? அதனால் இப்போ தான் நம்மளுக்கு ஆக்சுவலாக புத்தாண்டு டன். இது ஒன்று. இது வந்து ரொம்ப புனிதமான மாதங்க. நம்மளுக்கு தமிழ் புத்தாண்டு வருது, சித்திரை பௌர்ணமி வருது. பௌர்ணமியிலே ரொம்ப சிறப்பானது சித்திரை பௌர்ணமி. சித்திரை திருவிழா வருது. மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வருக்கு கல்யாணம் ஆனது சித்திரை திருவிழா. நிறைய நம்ம இப்போ உங்களுக்கு நிறைய பரிகாரங்களில் நம்ம கல்யாணம் ஆகிறதுக்கு கணவன் மனைவி ஒற்றுமைக்கெலாம் சொல்லுவோம். இதுக்கெல்லாம் பெஸ்ட்டு சித்திரை திருவிழா. சாமி முனிவர்கள் நம்ம சித்தர்களோட ஆசீர்வாதம் வேணும்னா சித்ரா பௌர்ணமி. கர்மா கழிக்கிறதுக்கு சித்திரகுப்தன் வழிபாட்டுக்கு இதுக்கெல்லாம் சித்ரா பௌர்ணமி. நியூ இயர் நம்மளுக்கு இருக்கவே இருக்குது. ஸோ இதெல்லாம் வர இந்த சிறப்பான மாதம். இந்த சிறப்பான மாதத்தில் நமக்கு எப்படிலாம் நல்லது நடக்க போகுது, என்னென்ன விஷயத்துலலாம் நல்லது நடக்க போகுது, அதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும், எந்தெந்த விஷயத்துலலாம் நான் கவனமாக இருக்கணும், அதுக்கு என்ன தெய்வ வழிபாடு, என்ன பரிகாரங்கள், அது எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா உங்களுக்கு பார்த்துட்டு வர போகிறோம். கும்பராசி கும்ப லக்னக்காரங்க இவங்களுக்கும் டைம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா குரு பகவான் ஆக்சுவலாக உங்களை பார்த்துட்ருக்காரு. ஏன் நம்ம ஒன்றும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டாங்கன்னா சனி பகவான் ராகு பகவான் தொடர்பு இருக்கிறதுனால கஷ்டப்படுறோம். ஆனால் யோசிச்சு வரணும், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை நினைக்கும் போது இப்போ இருக்கிற டைம் ஆக்சுவலாக போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது போன சித்ரா பௌர்ணமி யோசிச்சு பாருங்கள், இந்த சித்ரா பௌர்ணமி பாருங்கள், ரொம்ப பெட்டராக இருக்கும். எவ்வளவோ தேவையில்லைன்னு இருக்கும், சரிங்களா? அதனால் குரு பகவான் பார்க்க தான் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது, சரிங்களா? அதுவும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் இப்போ ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகும். 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம முயற்சியை எடுக்காமல் வந்திருப்போம். எதை தொட்டு என் காலை வைக்கிற இடம்லாம் கண்ணி வெட்டிட்டுன்ற மாதிரி எதை தொட்டாலுமே ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கும். இப்போ முயற்சிகளில் நம்மளுக்கு ஒரு வெளிச்சம் தெரியும். ஓகே டன், நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு வெளிச்சம் தரும். ஸோ முயற்சி தொடர்ந்து பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய ட்ரை பண்ணுங்கள். நான் எப்படியும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் வர, அதுவும் நிலத்துலலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு ஸ்டாண்டர்டான அசையா பொருளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் தேடி பாருங்கள். அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்குங்க. ஏங்க கண்ணே தெரியாத எறும்பு கூட மழை காலத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிது. நம்ம அதை விட பெட்டரான வாழ்க்கையில் இருக்கோம். அதனால் கண்டிப்பாக கிடைக்கும், தேடி பாருங்க. நீங்கள் இப்போ யாராவது லவ் இல்லை நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு தேடுறீங்கன்னா அது அமையும். அதை கல்யாணமாக மாற்றணுன்னாலும் தாராளமாக மாற்றலாம். என்னென்னா கல்யாணம் பண்ணும்போது கொஞ்சம் என்ன ஏதுன்னு பேக்ரவுண்டை தேடிக்கோங்க. கரெக்டான ஆளாக கூட வச்சுக்கிட்டு பண்ணுங்கள். ஏன்னா யாராவது எடுத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு உள்ளே குழப்பி விட்ருவாங்க. இன்றைக்கி இன்றைக்கி நடக்காத கல்யாணத்தை நடத்துறதை விட நடக்கிற கல்யாணத்தை கலைக்கிறவங்க தான் ஜாஸ்தியாக இருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் வச்சுட்டு கல்யாணத்தை முடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடுது. யாரும் இந்த வர பொண்ணு மாப்பிள்ளையோட கஷ்டங்களை புரிஞ்சுக்க மாட்டுறாங்க. உள்ளே வந்த உடனே பாலிட்டிக்ஸ் ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் எல்லா இடத்துலையும் நடக்கிற விஷயம். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே கரெக்டான ஆளுங்களை மட்டும் உள்ளே வச்சு உங்கள் வேலையை முடிச்சிங்கன்னா நம்ம லைஃப்பை நம்ம காப்பாற்றிக்கலாம். எல்லாரும் வேணும் நான் இப்படி தான் செய்வேன்னு இறங்குனீங்கன்னா நம்மளை எல்லாம் வச்சு செஞ்சு விட்டு போயிடுவாங்க. அதனால் அதில் ஜாகிரதையாக இருங்க. கடன் மட்டும் தொட்டுறாதீங்க. இப்போ இருக்கிற நிலைமைக்கு கடன் மட்டும் அந்த பக்கம் போயிடாதீங்க. கடன் வாங்குறதும் பிரச்சனை. கடன் நீங்கள் யார்ட்டா கொடுத்தீங்கன்னா கும்பத்துக்கே பாருங்கள், நிறைய இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம். கஷ்டம். காசு நிறைய இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதாவது காசு இல்லாமல் இருக்க மாட்டாங்க, இவங்க காசை மாட்டிக்கிட்டு இருக்கோம். வெளியே எடுக்கிறது பெரிய தலைவலியாக இருக்கும், சரிங்களா? ஸோ இதுக்கெல்லாம் சில பரிகாரங்கள்லாம் இருக்குங்க. அது அந்தந்த ஜாதகத்தை பற்றி தனியாக நம்ம சொல்கிறது, கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன். பட் ஜென்ரலாக இப்போ தெய்வ வழிபாடுகள் இந்த வீடியோ கடைசியாக சொல்ல அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயும் கொஞ்சம் நல்ல ரிசல்ட்டுகள் தெரியும். ஸோ கடன் யாருக்கும் கொடுத்துடாதீங்க, தப்பிச்சுக்கலாம், சரிங்களா? நீங்கள் ஒன்றும் வாழ்க்கையில் நல்லா முடியும். இப்போ பிஸ்னஸ்க்கு டைம் நல்லாயிருக்கு, வெளிநாடு போகிற டைம் நல்லாயிருக்கு. உங்களுக்கு பெஸ்ட்டு நான் குருமார்களை பிடிங்க. நம்ம இருக்கிற லோடுக்கு அதான் சொல்ல, சனீஸ்வர பகவான் ராகு பகவான் மாற்றி நம்மளை புரட்டி அடிக்கிறதுக்கு நல்ல குருமார்கள் சப்போர்ட் இருந்தால் வின் பண்ணலாம். அது சித்ரா பௌர்ணமி வருது. சித்ரா பௌர்ணமி சித்தர்களுடைய பௌர்ணமிங்க.
அந்த சித்தர்களை பிடிங்க, நல்லா நமக்கு வாழ்க்கைக்கான தெளிவு கிடைக்கும். நம்மளோட பிரச்சனைகளை அவங்க சால்வ் பண்ணுவாங்க. சித்தர்கள் வந்து நம்ம கர்மாக்களை எடுத்துட்டு நம்ம பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறவங்க. ஸோ அதை நீங்கள் வந்து தாராளமாக உங்களுடைய நட்சத்திரம் எதுன்றதை பார்த்துட்டு அந்த நட்சத்திரம் தொடர்புடைய சித்தர்களை பிடிச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக வாழ்க்கையில் இன்னும் நல்லா முன்னேறலாம். சரிங்களா? ஸோ ரெடியாக இருங்க. நிறைய நல்ல நியூஸ் எக்கச்சக்கமாக வரும். இப்போவே நம்ம நிறைய சொல்லிட்டோம். பணம், கல்யாணம், திருமணம், வீடு வண்டி வாங்குறதை பற்றி நிறைய சொல்லிட்டோம். பிஸ்னஸ் முன்னேற்றம், ஆஃபீஸில் முன்னேற்றம். ஏன்னா கும்பராசிலாம் வேலை இருந்தாலே பெரிய விஷயன்ற மாதிரி நிலைமையில் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வேலையில் அவங்க ஒரு ஆள் இருக்காங்கன்னே ஒரு பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏதாவது பண்ணலான்னு யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நிறைய பேருக்கு இப்போ தான் வேலை போயிட்டு இப்போ தான் வேலைலாம் நிறைய கிடைக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஃபோன் காலாவது வரும். அவங்களுடைய சூழ்நிலைகளை பொறுத்து வேலைகள் சிறப்பாக அமைச்சுக்கோங்க. ஏன்னா டைம் வந்துடுச்சு, வேலையை அமைச்சுக்கோங்க. எல்லாமே ரொம்ப நல்லதாகவே அமையும். பண விஷயத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. யாருக்கு கொடுக்குறோம், யாருக்கு வாங்குகிறோம், முன்னாடி சொன்ன மாதிரி கடன் மட்டும் கொடுத்துடாதீங்க, வாங்கிடாதீங்க. இது ரெண்டு முக்கியம். குடும்பத்தோட குலதெய்வம் கோயில் போயிட்டு வாங்க. சித்ரா பௌர்ணமிக்கு குலதெய்வ கோயில் வழிபாடும் ரொம்ப சூப்பர். கர்மாவை கழிக்கிறதுக்கு இது வந்து ஒரு சிறந்த நாள். இது தாராளமாக நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. வேண்டுதல்கள், வழிபாடுகள் அப்படின்னு எடுத்திங்கன்னா இப்போ சித்திரை நீங்கள் வந்து ரங்கநாதர் லக்ஷ்மி தாயார் வழிபாடு பண்ணலாம். மங்கள சனீஸ்வரர் அவர் குடும்பத்தோட ஜேஷ்ட தேவி, குளிகன், மாந்தி உங்கள் குடும்பத்தோடு இருக்கிறத வழிபடலாம். சிவபெருமான் அம்பாலோடு சேர்த்து முழு டெக்கரேஷனில் வழிபடுங்க. எள்ளு சாதம் அன்னதானமாக கொடுங்க. கோவிலில் வந்து தூபம் போடுறதுக்கு சாம்பிராணி வாங்கி கொடுங்க. அதுக்கு நீங்கள் பணங்கள்லாம் கொடுக்க இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக அமையுங்க. ஸோ நம்ம வந்து உங்கள் ராசிக்கு வந்து பொதுவாக ஓவரால் லைஃப் எப்படி இருக்கும், வேலை, பிஸ்னஸ், திருமணம், ஹெல்த்து, படிக்கிற குழந்தைங்க, வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி, இதெல்லாம் ஒரு ஓவராலாக உங்களுக்கு பார்த்துட்டோங்க. இப்போ 12 ராசி இருக்குது. ஒரு ராசிக்கு ஒரு 12 கோடி தமிழ் மக்களுக்கு ஒரு கோடி பேர் இருக்காங்க. எல்லோரும் பொதுவாக சொல்லியிருக்கோம். ஒவ்வொருத்தருடைய கட்டம் பொறுத்து நிறைய விஷயம் மாறும். சரிங்களா? இப்போ நான் சொன்னதே நிறைய பேர் வந்து ராசியை விட லக்னத்தை வச்சு மேட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உங்கள் ராசின்னு சொல்லியிருக்கேன். உங்கள் ராசியை விட உங்கள் கட்டத்தில் வந்து லான்னு போட்டிருக்காங்க. அதான் உங்கள் லக்னம். அந்த லக்னத்தை வச்சு மேட்ச் பண்ணி பாருங்கள். ஒன்றும் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். ஏன்னா கேல்குலேஷன்லாம் மெயினாக லக்னம் வச்சு தான் பண்ணுவோம். இது உங்களுக்கு மேட்ச் ஆகுது, ஐயா எனக்கு இன்னும் சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்க லைஃப்பில் எனக்கு ஒன்றும் தெளிவு வேணும்னா என் நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். இந்த ஜாதகம்ன்றது ஒரு ப்ரெடிக்ஷன். இதெல்லாம் நடக்கலாம்ன்ற ஒரு அனுகூலத்தை சொல்கிறோம். ஆனால் இது கூடவே தெய்வ வழிபாடுகள், இது கூடவே சில பயிற்சிகள் இருக்குது. விதைகள், தானியங்கள் மூலிமா பயிற்சிகள், ஃப்ளவர் மெடிசன், மலர்கள் மூலிமா. கோவில்கள் எல்லா இடத்துலையும் மலர்கள் தானே கொடுக்குறோம் சாமிக்கு. அது பின்னாடி நிறைய ஐதீகங்களும் நிறைய சயின்ஸும் இருக்குது. அந்த மலர்கள் மூலிமா நிறைய பரிகாரங்கள் சொல்கிறோம். இதெல்லாம் அந்தந்த கட்டத்தை பொறுத்து மாறும். வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள், அதை டீட்டெயிலாக சொல்கிறேன். இதை நம்ம நிறைய கிளாஸஸும் இதை பற்றி நடத்திட்டுருக்கோம். கிளாஸஸ்லையும் ஜாயின் பண்ணுங்கள். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண நம்ம இந்த நல்லதெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறோம்ல, சில பேருக்கு தவறுச்சுன்னா அந்த கிரகநிலை சரியில்லைன்னு அர்த்தம். நீங்கள் அந்த கிரகநிலையை இந்த பயிற்சிகள் மூலிமா சரி பண்ண விதைகள் மூலமாக, கலர்கள் மூலிமா, இன்னும் ஆழமான தெய்வத்துடைய வழிமுறைகள் பின்பற்ற கிரகநிலைகள்லாம் சரியாகிட்டு வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் எல்லா சுபிட்சத்தோடு வாழ டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.